الحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاصبر صبرا جميلا صدق الله العظيم وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم من تواضع رفعه الله من تكبر وضعه الله صدق رسول الله صلى الله عليه وسلم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي رضينا بالله ربا وبالاسلام دينا وبسيدنا محمد رسول الله صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني رضي الله عنه شيخا مرشدا الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا رسول الله يا شفيع المذنبين اللهم صل وسلم وبارك عليه يا سيدي سندي أوصي ويا مدني كن لي ظهيرا على الأعداء بالمدد مشير إرضي وخذ بيدي مدى مددي خليفة الله فينا محي الدين புகழனைத்தும் ஏகவல்லோனாம் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தார்கள் அவரின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான உத்தம திருத்தூதர் ஃபாத்திமுல் அன்பியா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னவர்களின் சத்திய வழியை சற்றும் சருகாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபக தாபியீன்கள் நல்லவர்கள் நாதாக்கள் சுஹதாக்கள் வலிமார்கள் குறிப்பாக ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி முன்கூட்டியே வருகை தந்திருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் வந்து சேரட்டுமாக ஆமீன். சங்கைக்குரியவர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த ஜுமா ஜமாதுல் அவ்வல் மாதத்துடைய 3வது ஜுமாவை நாம் இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அந்த ஜுமா நாளின் பொருட்டினால் நம்முடைய எல்லா விதமான ஹலாலான ஹாஜத்துகள், நாட்டு தேட்டங்கள், தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி தருவானாக. நமக்கு வரக்கூடிய துன்பங்கள், கஷ்டங்கள், பலாய், முசீபத்துகள், சோதனைகள் அனைத்தை விட்டு அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் நம்முடைய குடும்பங்களையும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்திருவானாக. நம்முடைய எல்லா விதமான நல்ல அமல்களையும் கபூல் செய்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி தரக்கூடிய சீதேவிகளுடைய கூட்டத்திலே அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் சேர்த்திருவானாக. சங்கைக்குரியவர்களே, இன்றைய தினம் நாம் பேச இருக்கக்கூடிய தலைப்பு சுல்தானுல் ஆரிஃபீன் அஸ்ஸய்யித் அஹ்மத் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களுடைய வாழ்க்கையில் இறைவனை தேடுகிறவர்களுக்கு பல்வேறு விதமான படிப்பினைகளும் பின்பற்றத்தக்க பல விஷயங்கள், இன்னும் சொல்ல போனால் மனிதர்களை ஏன் புனிதர்களையும் கூட ஆச்சரியத்தில் ஆழ்த்தக்கூடிய, திகைப்பை ஏற்படுத்தக்கூடிய பல நிகழ்வுகள் அவர்களுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்திருக்கிறது. அதுவெல்லாம் நமக்கு வாழ்வதற்கு சாத்தியமா என்று யோசிக்கக்கூடிய அளவுக்கான நிகழ்வுகள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், எழுத்தாளர்கள் எப்படி எழுதுகிறார்கள், கொசுவுக்கும் மூட்டை பூச்சிக்கும் கூட தொல்லை கொடுக்காதவர்கள் என்பதாக எழுதுகிறார்.
வாழ்க்கை பொதுவாக சொல்வது இல்லையா, யாருக்கும் தீங்கின்றி வாழ்வது. அந்த வாழ்க்கை முழுக்க முழுக்க சையத் அஹ்மத் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கை இருந்தது. குத்துபுல் அக்தார் முஹம்மது ஆலம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு அடுத்து ஒரு குத்துப் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் தான். இன்னும் சொல்ல போனால் அவருடைய வாழ்க்கையை பற்றி எழுதும் பொழுது இப்படி எழுதுகிறார்கள், கௌசுல் ஆலம் ரலியல்லாஹுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள். இன்னும் சொல்ல போனால் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அவர்களுக்கு 42 வயது இளமையாகும். அதே நேரத்தில் சுல்தான் ஹிந்த் ஹாஜா மொஹியுத்தீன் சிஷ்தி ரலியல்லாஹு அவர்களுக்கு 18 வயது மூத்தவர்கள். பல தடவை கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அவர்களை நேரில் கண்டு பல விஷயங்களை, பல ஞானங்களை பெற்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு புண்ணியமான, ஒரு புனிதமான ஒரு மனிதர். அந்த மனிதருடைய வாழ்க்கை, அந்த புனிதருடைய வாழ்க்கை நம்மிடத்தில் வருமானால் நிச்சயம் நமக்கு வெற்றி என்பதில் சந்தேகமில்லை. அந்த வாழ்க்கை நம்மிடத்தில் கொண்டு வர வேண்டும், அதற்கான முயற்சிகள் எடுக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தில் இன்றைய தினம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த பல விஷயங்கள் பேசப்பட இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அந்த வாழ்க்கையை நமக்கு நசீபாக்கி தருவானாக. அவருடைய அந்தஸ்தை புரியக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் தஆலா நமக்கு தருவானாக. முதலில் அவருடைய சிறப்புகளில் சிறப்பு என்னவென்று சொன்னால், அவர்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரக்குழந்தை. ரசூலுல்லாஹுடைய 18வது தலைமுறையில் பிறந்த பேரக்குழந்தை. சீனா தந்தை வழியில் பார்க்கும் பொழுது சீனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய பரம்பரை சார்ந்தவர்கள். தாய் வழியில் பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வரும் பொழுது அவர்களுடைய ஒட்டகம் யாருடைய வீட்டில் அமர்ந்ததோ அந்த சஹாபி சீனா அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹுடைய பரம்பரை சார்ந்தவர். இப்படி தந்தை வழியும் தாய் வழியும் மிகவும் புனிதமான பரம்பரையை சார்ந்தவர்கள். இன்னும் சொல்ல போனால் அவருடைய தந்தை ஒரு வழி, அவருடைய தாயுடைய தந்தை, அதே போன்று அவருடைய தாயுடைய சகோதரர், இப்படி பல பேரும் வழி. அந்த வழிகள் உருவாக்கிய ஒரு பெரிய ஒரு சூஃபி, ஒரு ஞானி சையத்னா அஹ்மத் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு அவர்கள் ஹிஜ்ரி 512ஆம் ஆண்டு உம்மு அபீலா என்றும் பதாஹிம் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் அவர்கள் பிறக்கிறார்கள். பிறப்பதற்கு முன்னால் நடந்த நிகழ்வுகள் என்னவென்று சொன்னால், அவர்களுடைய தாயுடைய சகோதரர் மன்சூர் ரிஃபாயி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கனவு பார்க்கிறார்கள். பொதுவாக ஒரு புனிதர் இந்த உலகத்தில் பிறக்க போகிறார் என்றால் பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சுப செய்தி சொல்லுவாங்க. ஒரு வழி பிறக்க போறாங்க அப்படின்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய பெற்றோர்களுடைய கனவில் சென்று சுபச்சோகம் சொல்வது. அப்படி தன்னுடைய மாமா, தாயுடைய சகோதரர் மன்சூர் ரிஃபாயி ரலியல்லாஹு அன்ஹுடைய கனவில் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்சி தருகிறார்கள். மதீனத்துல் முனவ்வரா மஸ்ஜிதுல் நபவியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அருமை சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கிறார்கள். அமர்ந்திருக்கக்கூடிய அந்த தருணத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஒரு இளம் வயது வாலிபர் இருக்கிறார். அந்த வாலிபரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பொன்னான கரத்தால் தலையில் தடவி விடுகிறார். இதை மன்சூர் ரலியல்லாஹு அன்ஹு கனவுல பார்க்கிறார். அப்படி பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த சபையில் ஒரு மனிதரை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன்சூரே, அங்க இருக்கிற ஒரு ஆளை பார்த்து சொல்றாங்க ரசூலுல்லாஹ், மன்சூரே, உம்முடைய சகோதரிக்கு பிறக்க போகிற குழந்தை தான் இது. இதை அலியுல் காரி என்று சொல்லக்கூடிய ஒரு சூஃபி இடத்தில் பாடம் படிக்க செய்து ஆன்மீக ஞானம் பெற செய்து அவரை சீராக்குங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இதை கேட்ட மன்சூர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவர் சொன்ன விஷயம் 40 நாட்கள் கழித்து இதிலிருந்து 40வது நாள் இந்த குழந்தை பிறக்கும் என்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னார். அதே போல 40வது நாள் அவருடைய சகோதரிக்கு குழந்தை பிறக்கிறது. அவர்கள் தான் அஹ்மது கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு. இன்னும் சொல்ல போனா அந்த குழந்தையுடைய பெயரையும் கூட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அவ்வளவு பிரசித்தி பெற்ற ஒரு குழந்தை அஹ்மது கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு. உங்களுடைய பிறப்பதியே பேசி வந்திருக்கிறோம். அவர்களுடைய குணங்கள், அவர்களுடைய தனித்தன்மைகள் என்று நாம் எடுத்துக்கொண்டார். அவருடைய கல்வி ஞானத்தை பற்றி சொல்லும் பொழுது இப்படி எழுதுறாங்க. அவருடைய 20வது வயதில் மார்க்க ஞானங்கள் அனைத்தையும் கரைத்து முடிச்சாங்க. 20வது வயதில் அவருடைய உஸ்தாதை கூப்பிட்டு சொல்றாங்க, நீங்க மற்றவர்களுக்கு ஷரியத்துடைய பாடம் எடுக்கலாம் என்கிற அளவிற்கு அவர்களுக்கு இஜாசத்தை கொடுக்கிறார்கள். அந்த இஜாசத்தையும் பெறுகிறார்கள். சின்ன வயசுல அவருடைய இன்னொரு சிறப்பை எழுதுறாங்க. அந்த அலியுல் காரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க இல்லையா, அவர்கள் தன்னுடைய மாணவர் சின்ன வயதாக இருக்கக்கூடிய அஹ்மது கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு அவர்களை ஒரு விருந்துக்கு கூட்டிட்டு போறாங்க. ஒரு உஸ்தாது போறாங்க அப்படின்னா காரியங்கள் பணிவிடையாளர்கள் யாராவது சொல்லுவாங்க இல்லையா, அப்படி கூட்டிட்டு போறாங்க. அப்படி கூட்டிட்டு போகும் பொழுது அந்த இடத்தில் உணவு சாப்பிட்டு முடித்த பிறகு ரிஃபாயி தரிகாவை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். அவங்க தஃப் அடிப்பாங்க. தஃப் அடிச்சு அல்லாஹ்வுடைய புகழையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழையும் படிக்கக்கூடிய ஒரு காட்சி நம்ம பார்க்கலாம். அப்படி ஒரு தஃப் வாசிக்கக்கூடியவர், ஒரு பாடகர் படித்துக் கொண்டிருக்கிறார். சூஃபியாக்களுடைய ஒரு நிலை. அல்லாஹ்வுடைய அந்த அருளான வார்த்தைகளை கேட்க கேட்க இவர்களுடைய உள்ளத்தில் அது ஊறி போய் எந்த அளவிற்கு அந்த இடத்தில் நடந்தது என்று சொன்னால், அவர்கள் ஆட்டம் கண்டு கீழே உருள ஆரம்பிச்சாங்க. இதை பார்த்தவுடன் அந்த தம் அடிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சிந்தனை வருது. இதை கவனித்துக் கொண்டிருந்த அஹ்மது கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நேரம் போனாங்க. அந்த தஃப்காரனுடைய தஃப் வாங்கி உடைச்சாங்க. இதை பார்த்தவர்கள் அங்கிருந்த உஸ்தாதுமார்கள் சூஃபியாக்கள் எல்லாம் ஆச்சரியத்தோடு பார்க்கிறாங்க. அல்லாஹ்வை பற்றி படிச்சுட்டு இருக்கிறாரு, அதுக்கு ஏற்றவாறு தப்பு அடிச்சுட்டு இருக்கிறாரு. இது மார்க்கத்தில் ஆகுமான காரியம் தானே, இதையே இவர் தடுத்தார் என்று ஆச்சரியத்தோடு பார்க்கும் பொழுது மறுபடியும் கேட்கப்படுகிறது அலியுல் காரி ரலியல்லாஹு இடத்துல, இந்த மாதிரி சின்ன பசங்களை ஏன் கூட்டிட்டு வரீங்க? சின்ன பசங்களை கூட்டிட்டு வரா இப்படிதான் சில பேர் பேசுவாங்க இல்லையா, அப்படி பேசுறாங்க. அப்பொழுது அலியுல் காரி ரலியல்லாஹு சொன்னாங்க, இவர் சின்ன பையன் நினைக்காது, இவர் சாதாரணமான ஆள் கிடையாது. ஒரு காரியத்தை செஞ்சா அதுல காரணங்கள் இருக்கும், அந்த என்ன காரணங்கள் அவற்றை கேளுங்க அப்படின்னு. அப்படி அவரிடத்துல கேட்கப்படுகிறது. கேட்கப்படும் பொழுது அவர்கள் சொன்னாங்க, இதை நான் சொல்ல மாட்டேன், யார் பாட்டு பாடி தப்பு அடிச்சிருந்தாரோ அவர்களை கேளுங்க. அவர் தப்படித்துக் கொண்டிருக்கும் பொழுது என்ன சிந்தனையோடு அவர் அடித்தார் என்று கேளுங்கள் என்று கேட்கும் பொழுது அவர் சொன்னார், இதே மாதிரி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு சபைக்கு போயிருந்தார். அந்த சபையில் குடித்து விட்டு சில பேர் உட்கார்ந்திருந்தார். இதை பார்க்கும் பொழுது அந்த சிந்தனை வந்தது. அந்த சிந்தனை வரும் பொழுது இந்த சிறுவர் என்னுடைய டப்ப குடிக்க உடைச்சார். அப்ப இவங்க சொன்னாங்க, இவருடைய சிந்தனை சூஃபியாக்களை பார்க்கும் தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கிறார், பாடுகிறார், இதனால் தான் நான் உடைத்தேன் என்று சொல்லும் பொழுது அங்கு இருக்கிறவர்களுக்கு இவர்கள் மீது ஒரு தனி மரியாதை வந்தது. இன்னும் சொல்ல போனால் இவருடைய வாழ்க்கை நெடுகிலும் 2 அம்சங்கள். ஒன்று இவர்களுக்கு இருந்த பணிவு, இன்னொன்று இவர்களுக்கு இருந்த இரக்க குணம். அந்த இரக்க குணத்திலும் பணிவிலும் இவர்களை மிஞ்சுவதற்கு அவருடைய காலத்தால் கிடையாது. அந்த அளவுக்கு இரக்க குணம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், முதியவர்கள் முடியாதவங்க, அதாவது தன்னுடைய சுய தேவையை கூட நினைவு வைக்க முடியாதவங்க ஆள் இருப்பாங்க இல்லையா, அவர்கள் குடும்பத்தால் ஒழுக்கப்பட்டிருக்கும் பொழுது அந்த முதியவர்களை அரவணைத்து அவர்களை தனி இடம் கொடுத்து அவர்களுக்கு போய் சிறுமதி செய்வாங்க. தன்னுடைய பெற்ற பிள்ளை கூட பார்க்காத பெற்றோரை இவர்கள் போய் அனுசரித்து அவர்களுக்கு சிறுமதி செய்வார்கள். ஆடையை மாற்றி விடுவாங்க, துணியை துவச்சு விடுவாங்க. இன்னும் சொல்ல போனால் நோய்வாய்ப்பட்டவர்கள்,
குஷ்டரோகம் இது போன்ற நோய்வாய்ப்பட்டவர்களை நம்ம பார்த்தாவே ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சிருக்கோம். அப்படி ஒதுக்கி வைக்கப்பட்டவர்களையும் கூட இவர்கள் போய் சிறுமத்தை செஞ்சு அவங்களுக்கு மருந்து போட்டுவிட்டு அந்த மாதிரி இருக்கிற ஆள் கூட உட்கார்ந்து சாப்பிட்றாங்க. எப்படி இருக்கு நமக்கு? ஒரு குஷ்டரோகி தோல் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார், அவருக்கு பக்கத்துல போய் உட்கார்ந்து நம்மளால சாப்பிட முடியுமா? இவர்களுடைய அன்றாட வேலை என்ன தெரியுமா? அவருடைய சாப்பாடு அந்த ரோகி பக்கத்தில் தான் இருக்கும். எந்த ஒரு படைப்பையும் இழிவாகவோ தாழ்வாகவோ ஒரு தவறான கண்ணோட்டத்திலோ பார்த்ததும் கிடையாது, பேசியதும் கிடையாது. வரிசையாக வரலாறுகள் வரும்பொழுது உங்களுக்கு புரிய வரும். அவருடைய சபைக்கு ஒரு நாய் வந்தது, சொறி நாய். அந்த சொறி நாய் எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், ஊர்ல ஒரு 4 நாள் சுற்றி தெரிஞ்சிருக்கு. எல்லோரும் விரட்ட 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 கடைசியில வழி தெரியாம அஹ்மது கபீர் ரிஃபாயி இதை பார்த்த அவர்கள் அதற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நோயை குணப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் அதை தூக்கிட்டு அதை எடுத்துக்கொண்டு காட்டுக்கு போய் அங்கு 4 நாட்கள் தங்குறாங்க. 4 நாட்கள் தங்கி அதற்கான மருந்தை போட்டு அதை குணப்படுத்தி விட்டு மீண்டும் குடிக்கிறாங்க. இதை பார்த்து ஆச்சரியத்தோடு கேட்டாங்க மக்கள்டா, இந்த நாய் நஜஸ் தானே, இந்த நாய் நஜஸ், அந்த நஜஸான நாயை நீங்க எப்படி தூக்கிட்டு போனீங்க, எதனால அதுக்கு மருந்து போட்டீங்க, அதை அப்படியே விட வேண்டியது தானே அப்படின்னு கேட்கும் பொழுது பதிலுக்கு அவர்கள் சொன்னார்கள், இந்த நாய் இப்படி நடப்பதற்கு ஒரு காரணம் இருக்கும். அல்லாஹ் தஆலா ஒரு நிகழ்வை நமக்கு கண்ணுக்கு முன்னாடி நடத்துறான்னு சொன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஒருவேளை அது எனக்கான சோதனையாக இருந்தால் என்ன செய்வது? ஒருவர் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது அதை பார்க்காத மாதிரி போறது இருக்கு இல்லையா, அது ரொம்ப தவறான செயல். அப்படி இருக்கும் பொழுது நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா என்னிடத்தில் இப்படி ஒரு கேள்வி கேட்டார், உனக்கு முன்னால் பாதிக்கப்பட்ட ஒரு ஜீவன் சென்றது, அதற்கு நீ இரக்கம் காட்டினாயா என்று என்னிடத்தில் அல்லாஹ் தஆலா கேட்டால் நான் இதை பதில் சொல்றேன். நாம் நம்முடைய பார்வை என்ன, அது நஜஸ். ஆனால் இவர்களுடைய பார்வை அதுவும் ஒரு படைப்பு, இறைவன் இதற்கும் நம்மிடத்தில் கேள்வி கேட்பான் என்பதாக அவர்கள் தன்னுடைய மனதை பக்குவப்படுத்தினார். இன்னும் சொல்ல போனா சில பேர் நாய் வளர்க்குறவங்க இருப்பாங்க, பூனை வளர்க்குறவங்க இருப்பாங்க. அப்படி வளர்த்துட்டு இருக்கும் பொழுது செல்லமா அந்த நாய் கூட்டையோ அல்லது பூனை கூடையோ பேசுறது உண்டு. அப்படி இவர்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஊர்ல ஏதாவது ஒரு நாய்க்கு அடிக்கப்பட்டிருக்கா, எங்கேயாச்சும் காயம் இருக்கான்னு பார்ப்பாங்க. அப்படி பார்த்து அதற்கு மருந்து போடுவதற்கு போவாங்க. ஒருவேளை அந்த நாய் ஓடி போச்சுன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா, யா முபாரக் அப்படின்னா, பரக்கத்தானவனே, அல்லாஹ்வால் பரக்கத்து செய்யப்பட்டவனே என்ற ஒரு வார்த்தை அட நாயாக நம்ம சொல்லுவோம். இதுவும் கூட நம்முடைய உள்ளத்தில் ஒரு தவறான எண்ணத்தில் வரக்கூடிய வார்த்தை. அந்த வார்த்தை கூட வரக்கூடாது என்ற நோக்கத்தில் வாழ்ந்தவர்கள் அஹ்மது கபீர் ரிஃபாயி. பக்கத்துல போய் அதுக்கு மருந்து போட்டு விடுவாங்க. இன்னும் சொல்ல போனால் ஆடு மாடு போகுது இல்லையா, ஆடு மாடுக்கெல்லாம் சலாம் சொல்லுவாங்க. யோசித்து பார்க்கும்போது இப்படி எல்லாம் ஒரு மனிதர் வாழ முடியுமா என்ற அளவுக்கு நமக்கு தோன்றுகிறது. ஆடு மாடுகளுக்கு சலாம் சொல்லுவாங்க. அதே நேரத்தில் ஐன நஜஸ், அதாவது நாய்க்கு மேல ஒரு நஜஸ் இருக்கு இல்லையா, அந்த வார்த்தையை சொல்ல வேணாம், அந்த ஜீவனை பார்த்தாலும் சபாஹல் ஹைர், அதாவது குட் மார்னிங் சொல்லிட்டு போறோம் இல்லையா, அதை சொல்லிட்டு போவாங்க. அந்த ஜீவனை பார்த்தா, அதாவது பன்றியை பார்த்தா சபாஹல் ஹைர், குட் மார்னிங் சொல்லிட்டு போவாங்க. இதை பார்த்து கேட்பாங்க, இதே நஜஸ், அதுக்கு என்ன குட் மார்னிங் அப்படின்னு கேட்கும் பொழுது இதை பார்த்தும் என்னுடைய உள்ளத்தில் தவறான எண்ணம் வந்துவிடக்கூடாது. இப்படி ஒரு வாரம் வாழ முடியுமா? அவ்வளவு பரிசுத்தமான வாழ்க்கை. இன்னும் சொல்ல போனால் தன்னோடு வரக்கூடியவர்கள் ஒருவர் ஒரு நிலையை அடையும் பொழுது, ஒரு அந்தஸ்தை அடையும் பொழுது அதற்கு பொறாமைப்படக்கூடியவர்கள் எதிரிகள் பல பேர் இருப்பாங்க. ஆனால் இவர்களை பொறுத்தவரையில் எதிரி இவரை எதிரியா பார்க்கலாம், ஆனால் இவர்கள் யாரையும் எதிரியாக பார்த்தது கிடையாது. எந்த மனிதர் இவர்களை எதிரியாக பார்த்தாலும் அதாவது இவங்க யாரையும் எதிரியா பார்த்தது கிடையாது. இவர்கள் அவர் திட்டுறவராக இருந்தாலும் சரி, தன்னை பற்றி குறை சொல்லக்கூடியவராக இருந்தாலும் சரி, சின்ன சின்ன நிகழ்வுகள், அதாவது இவங்க நடந்து போயிட்டு இருக்கிறாங்க, போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு கூட்டம் சத்தம் போட்டு இவங்களை பற்றி பேசிட்டு இருக்கு.
இவர் அதாவது வாய் சொல்றதுக்கு வாய் அந்த அளவுக்கான வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது நேரம் போனாங்களா அவங்க இடத்துல போய் சொன்னாங்களா, நான் பாவமா, அதாவது பாவியான ஒரு அடியான், எனக்கு நன்மைகள் கம்மி, பாவம் அதிகமா செஞ்சிருக்கிற, அந்த பாவத்தை நீங்க மன்னிச்சிருக்கல, அதை கொஞ்சம் பேசாம இருக்கல அப்படின்னு கேட்கணும். இப்படி ஒரு ஆளா வாழ முடியும்? இன்னும் சொல்ல போனாங்க, தன் வீட்டுக்கு ஒரு ஆள் திருட வர்றாங்க, பஞ்சமான ஒரு காலம், தன்னுடைய வீட்டுக்கு ஒரு ஆள் திருட வர்றாங்க. திருட வந்த திருடர் உள்ள திருடுறதுக்கு வரும் பொழுது, அதாவது இரவு நேரத்தில் வரும் பொழுது, திருட எதுக்கு இரவு நேரத்தில் வர்றாங்க, எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற நினைப்பு. ஆனால் இவர்கள் இரவு நேரத்திலும் இபாதத் செய்து கொண்டிருப்பார்கள். அது தெரியாமல் திருடன் இவருடைய வீட்டில் புகுந்த போது பார்த்தாங்க. திருட வந்தவன் வீட்டுக்காரனை பார்த்தா எந்த அளவு தவறு பேய் அடிச்ச மாதிரி இருப்பாங்க தெரியுமா, பயந்து போது அந்த மாதிரி நின்று இருக்கிறாங்க. நேரம் வந்தாங்க, என்னப்பா என்ன வேணும் உனக்கு, கோதுமை வேணுமா, அங்க இருப்பாரு எடுத்துக்கோ. அவன் பார்த்துட்டே இருக்கான், என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. இவங்க என்ன நினைச்சாங்க, கோதுமை அரைக்கிறது கஷ்டமா இருக்கும், சரி கோதுமை மாவு வேணுமா, அங்க இருக்க எடுத்துக்கோ அப்படின்னா நேரம் கையை பிடிச்சி கூட்டிட்டு போய் அந்த கோதுமை மாவை எடுத்து கட்டி கொடுத்து கையில கொடுக்குறாங்க. கொடுத்து முடிந்தது மட்டும் இல்லை, அவங்கள வெளியே கொண்டு வந்து, ஒரு திருட வெளியே வந்தான் அப்படின்னு சொன்னா அவங்கள பார்த்து மக்கள் அடிக்கக்கூடும் என்பதற்காக வேண்டி அவரை பாதுகாத்து அரவணைச்சு ஊருடைய எல்லை வரை கொண்டு போய் விட்டுட்டு அங்கு போய் மன்னிப்பு கேட்டாங்க. எதுக்கு? உள்ள திருட வந்த உடனே என்னை பார்த்து உனக்கு பயம் வந்துச்சு இல்லையா, நான் உன்னை பயன்படுத்திட்டேன், மன்னிச்சுக்கோ. வந்த உடனே நான் பயமுறுத்திட்டேன், அந்த பயத்தினால் உன்னுடைய மனம் சஞ்சலப்பட்டிருக்கும், அதனால என்னை மன்னிச்சுக்கோ. இந்த அளவிற்கு எந்த ஒரு மனிதனுக்கும் தொல்லை கொடுக்காமல், மன சஞ்சலத்தை ஏற்படுத்தாமல் ஒருவரால் வாழ முடியும். அல்லாஹ் தஆலா அந்த வாழ்க்கையை நமக்கு தரட்டும். அந்த வாழ்க்கையினால் அவர்கள் அடைந்த உச்சம் வேறு. கௌசலாலம் ரலியல்லாஹு கேட்கும் பொழுது அஹ்மத் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹுடைய அந்தஸ்து, ஆன்மீகத்தில் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தில் அவருடைய அந்தஸ்து என்ன என்று கேட்கும் பொழுது கௌசலாலம் சொல்லுவாங்க, அதை அல்லாஹ்வை தவிர யாரும் சொல்ல முடியாது, அதை அல்லாஹ்வை தவிர வேறு யாராலும் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு அந்தஸ்தை பெற்றிருக்கிறார்கள் அஹ்மத் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு. இவ்வளவு புனிதமான வாழ்க்கை. ஒரே ஒரு நிகழ்வை மட்டும் சொல்லி முடித்து விடுறது. அதாவது இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள், குறிப்பாக தலாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்குது. தலாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கையில ஒரு படிப்பினை இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, இவர்களுடைய நண்பர், இவங்க ஒரு ஃபகீர், இவர்களுடைய நண்பர் ஒரு கனவு பார்க்கிறாங்க. என்ன கனவு அப்படின்னா, கியாமத் நடந்து விடுகிறது. கியாமத்தில் சொர்க்கவாசிகளுக்கு சில அந்தஸ்துகள் கொடுக்கப்படும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் ஒரு வாசகத்தை சொல்லுவான், ஃபீ மக்அதி சித்கின் இன்த மலீகின் முக்ததிர். அல்லாஹ்விடத்திலே மக்அதி சித்க், அதாவது ஒரு அமைச்சருக்கு ஒரு சேர் இருக்கும் இல்லையா, சித்க் அப்படின்னு ஒரு சேர் இருக்கு. அதாவது உண்மையாளர்களுக்கு ஒரு அந்தஸ்து இருக்கு. மக்அதி சித்க்னு சொல்லுவாங்க. நமக்கு புரியணும்னு சொன்னா ஒரு சேர் வச்சுக்குவோம். அந்த இடத்தில் இவர்கள் அமர்ந்திருப்பதை அவருடைய நண்பர் பார்க்கிறாங்க. இது ஒரு தடவை இல்லை, பல தடவை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்து பார்த்து கடைசியில் என்ன நினைக்கிறாங்க, சரி அவங்களுக்கு போய் சொன்னா அவங்க சந்தோஷப்படுவாங்களே, அஹ்மத் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு சந்தோஷப்படுவாங்களே, நம்ம போய் சொல்லலாம் அப்படின்னு போறாங்க. போய் வீட்டுக்கு போனா அங்க நடந்த விஷயம், அதை பார்த்த உடனே நமக்கு குடல் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அஹ்மத் கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு அவர்களுக்கு 3 மனைவிமார்கள். அந்த 3 மனைவிமார்களும் ஒரே நேரத்தில் இருந்தாங்களான்னு கேட்டா இல்ல. ஒரு மனைவி அவர்கள் ஒஃபாத்தானதற்கு பிறகு இன்னொரு மனைவி, அவர்கள் ஒஃபாத்தானதற்கு பிறகு இன்னொரு மனைவி. கடைசி மனைவி பேர் நஃபீசா. அதாவது நல்லவர்களுக்கு எல்லாம் பார்க்கிற மனைவி நல்லவங்களா இருப்பாங்க சொல்ல முடியாது. நல்லவர்களுக்கு அவர்கள் அமைகிற மனைவிகள் எல்லாம் நல்லவர்கள் என்று சொல்ல முடியாது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்வான் இல்லையா, தரபல்லாஹு மஸலன் லில்லதீன கஃபரு இம்ரஅத நூஹ் வ இம்ரஅத லூத். லூத் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அமைந்த மனைவிகள், அந்த மனைவிகளை காஃபிர் பெண்களுக்கு அல்லாஹ் தஆலா எடுத்துக்காட்டா சொல்லுவான். நபிமார்களுக்கு அமைந்த மனைவிகள்,
அப்ப அப்படி அமைந்திருக்கும் பொழுது இவர்களுக்கு அமைக்கப்பட்ட மனைவி எப்படி தெரியுமா? அந்த பார்த்த காட்சி சரமாரியா திட்டுறாங்க. அஹமது கபீர் ரிஃபாய் சரமாரியா திட்டிட்டு இருக்கிறாங்க. அப்படி திட்டிட்டு இருக்கும் பொழுது எல்லாத்தையும் காது கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. அது கேட்டு முடிச்ச பிறகு அடுப்பு ஊதுறதுக்கு ஒரு குச்சி வச்சிருப்பாங்க தெரியுமா? கங்கு ஏதாச்சும் வெளியே வந்துட்டா உள்ள தள்ளுறதுக்கு ஒரு குச்சி வச்சிருப்பாங்க. அந்த குச்சி வச்சு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த இவர்களுடைய நண்பர்களுக்கு, அதாவது இவ்வளவு அந்தஸ்தை அடைந்தவர்கள், இவ்வளவு இரக்க குணம் உள்ளவர்கள், இப்படிப்பட்டவர்களுக்கு இப்படி ஒரு மனைவியா என்று அவர்கள் மனசு கலங்கி போய் யோசிக்கிறாங்க. இதையெல்லாம் ஏன் கொடுத்துட்டு இருக்கிறாங்க? தலாக் சொல்லிட்டா வேலை முடிஞ்சிருக்கு. இதை யோசிச்சு கொண்டு இருக்கும் பொழுது இன்னொரு யோசனை வருது. இவங்களே ஃபக்கீர். தலாக் சொல்லணும் அப்படின்னு சொன்னா அந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மகர் நிர்ணயிச்சு வச்சிருப்பாங்க. இந்த காலத்துலதான் மகர் என்னப்பா எடுத்து காட்டுங்க அப்படின்னு சொல்றோம். மகரை வச்சுட்டு தான் கல்யாணம் பண்றோம். ஆனால் இஸ்லாத்தில் ஒரு அடிப்படை உண்டு. மகரை சொல்லிடுவாங்க, இந்த மகரை தர்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கு கொடுத்துருவாங்க. அந்த மகரை பின்னாடி தருவாங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இவர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட மகர் தொகை 500 திரகம். இவங்க ஃபகீர். இவங்களால என்ன கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாததுனாலதான் இவங்க பொறுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த காசு இருந்தா இவங்க கொடுத்து தலாக் சொல்லிடுவாங்க. அது சொல்ல முடியாததுனாலதான் பொறுத்துட்டு இருக்கிறாங்கன்னு நினைச்சு தன்னுடைய அந்த நண்பர் தனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் போய் சொல்லி ஒரு 500 திரகத்தை ரெடி பண்ணிட்டு வர்றாங்க. தயாரித்து கொண்டு வந்து அவங்க கையில கொடுக்குறாங்க. கொடுக்கும் பொழுது கேட்டாங்க, என்ன எதுன்னு கேட்கிறாங்க. பதிலுக்கு அவங்க சொன்னாங்க, நான் வரும்பொழுது ஒரு கனவோடு தான் வந்தேன். ஒரு கனவு பார்த்தேன், அதை உங்களுக்கு சொல்லலான்னு வந்தேன். இந்த மாதிரி கனவு அப்படின்னு. சரி, அந்த கனவை சொல்ல வரும் பொழுது உங்களுடைய மனைவி இப்படி நோவினை செய்து கொண்டிருப்பதை பார்த்தவுடன் இந்த நோவினை நீங்கள் மகரை கொடுத்து தலாக்கு சொல்ல முடியாததன் காரணமாக, தலாக்குக்கு தகுதி பெறாததன் காரணமாக, அதாவது தலாக்கு சொல்ல முடியாம அவங்களை கொடுத்துட்டு போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதனால அந்த மகரை நான் கொடுக்குறேன், இது அவங்கள்ட்ட கொடுத்து நீங்க தலாக்கு சொல்லிட்டு உங்களுடைய விடுதலையா இருங்கன்னு சொல்றாங்க. கேட்டு அவங்க சொன்னாங்களா, நீங்க ஒரு இடத்துல பாத்தீங்க இல்லையா, சொர்க்கத்துல மக்காது சிதுக்கு அப்படிங்கிற ஒரு இடத்துல பாத்தீங்க இல்லையா, அந்த இடம் கிடைப்பதற்கு இந்த இடத்துல என்ன பாத்தீங்களோ அதுதான் காரணம். அந்த மனைவியிடத்தில் அவள் சொல்லுகிற திட்டுகளையும் அவள் கொடுக்கிற நோவினைகளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை நினைவுபடுத்துறாங்க. யார் தன்னுடைய மனைவி கொடுக்கிற நோவினைகளையும் வசைபாடுதல்களையும் பொறுத்து கொண்டு அவளோடு சகித்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நரகத்தை ஹராமாக்கி சொர்க்கத்தை வாஜிபாக்குகிறார். அதோடு மட்டுமில்லை, 20 லட்சம் நன்மைகளை அவர்களுக்கு எழுதுகிறார், 20 லட்சம் பாவங்களை அவர்களை விட்டு மன்னிக்கிறார். அதோடு மட்டும் இல்லாமல் 20 லட்சம் தரஜாக்களை அவர்களும் உயர்த்துகிறார்கள். அந்த தரஜாக்கள் தான் இது என்பதாக அஹ்மத் கபீர் ரிஃபாய் சொன்னார். நம்ம விஷயங்கள் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் சர்வசாதாரணமாக போய்விடுகிறது. அந்த ஹதீசுகள் எல்லாம் நமக்கு தெரியறதே இல்லை. அந்த ஹதீசுகளை கேட்கிறோம், அதெல்லாம் வாழ்க்கைக்கு சாத்தியம் இல்லப்பான்னு சொல்லிட்டு போயிடும். ஆனால் அந்த ஹதீசுகளையும் எடுத்து நடந்தவர்கள் அஹ்மத் கபீர் ரிஃபாய் தான். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, இரஹமு மன் ஃபில் அர்தி யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா, நீங்கள் பூமியில் உள்ளவர்களுக்கு நீங்கள் இரக்கம் காட்டுங்கள், வானத்தில் இருக்கக்கூடிய ரப்பு உங்களுக்கு இரக்கம் காட்டுவான் என்பதாக அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அதை எடுத்து நடந்தவர்கள் அஹ்மத் கபீர் ரிஃபாய் தான். அதே நேரத்தில் இன்னொரு ஹதீஸ் உண்டு, மன் தவாதஅ ரஃபஅஹுல்லாஹ், யார் மக்களிடத்தில் பணிந்து போகிறார்களோ அவர்களை அல்லாஹ் தஆலா உயர்ந்த அந்தஸ்தில் வைப்பான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அந்த ஹதீஸை பின்பற்றி நடந்தவர்கள் அஹ்மத் கபீர் ரிஃபாய் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அவர்கள் அடைந்த அந்தஸ்து, அவர்களுடைய அல்லாஹ்வுடைய நெருக்கம் அவர்களுக்கு எந்த அளவுக்கு கிடைத்தது என்பதை நாம் கவனிப்போமே. ஆனால் அந்த காலத்து சூஃபிகள் சொல்லுவாங்க, கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பிறகு குத்துபுல் அக்தாப் அப்படின்னு சொல்லுவாங்க. குத்துப் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து, அந்த அந்தஸ்தில் கௌசுல் ஆலம் ரலியல்லாஹு அவர்களுக்கு அடுத்து இவங்க தான் இருந்தாங்க. 16 ஆண்டு காலம் குத்துபாக இருந்து அந்த அந்தஸ்தில் அந்த பதவியில் வகித்து அவர்கள் மௌத்தானாங்க. ஆக இந்த அந்தஸ்திற்கான காரணம் அவர்களிடத்தில் இருந்த 2 குணங்கள். ஒன்று பணிவு, இரண்டாவது
படைப்பினங்களிடத்தில் அது யாராக இருந்தாலும் சரி, எவ்வளவு மோசமான படைப்பாக இருந்தாலும் சரி, அடுத்திடத்தில் அவர்கள் காட்டிய இரக்கம், அந்த இரண்டு விஷயங்கள் தான் அவர்களை இவ்வளவு தூரம் உயர்த்தியது என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள். அந்த படிவையும் இரக்க குணத்தையும் அல்லாஹ் தஆலா நமக்கு தந்து அவர்களுடைய மேன்மை விளங்கி அவர்களை பின்பற்றி நடக்கக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் தஆலா தந்திருவானாக. அவருடைய தரீகா ரிஃபாயியா தரீகா என்று சொல்வார்கள். அந்த தரீகாவுடைய அடிப்படையாக 3 விஷயத்தை சொல்கிறார்கள். அஹ்மது கபீர் ரிஃபாயி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய தரீகாவுடைய அடிப்படையாக 3 விஷயங்கள். ஒன்று, யாரிடத்திலும் தேவையாகாமல் இருப்பது. ஒன்று, யாரிடத்திலும் தேவையாகாமல் இருப்பது. இரண்டாவது விஷயம், எது வந்தாலும் வாங்கிக்கிறது. ஃபகீர்மார்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எது கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க, வேணாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய ரிஸ்க்குன்னு சொல்லி வாங்கி வச்சுக்குவாங்க. மூன்றாவது விஷயம், இது ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த தரீகாவில் பயணிப்பதற்கு மிக முக்கியமான ஒரு விஷயம், இன்றைக்கு என்ன கிடைக்கிறதோ அதை மட்டும் வைத்துக் கொண்டு நாளைக்கு என்று எதையும் சேர்க்காம இருக்கிறது. இன்னைக்கு என்ன கிடைக்குதோ அதை நாளைக்கு நமக்கு சேர்த்து வச்சு பழகிட்டோம். இது ஒரு வாழ்க்கை. இது கூடாதா அப்படின்னா கூடாதுன்னு சொல்ல முடியாது, இதுவும் ஒரு வாழ்க்கை. ஆனால் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த தவக்குலுடைய அடையாளம், நாளைக்கு ரப்ப எனக்கு தருவான். இந்த ஒரு தவக்குலில் அவர்கள் வாழ்ந்தார்கள். அந்த வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா நமக்கு ஒரு அணுவளவாவது நமக்கு தந்திடுவானாக. அவர்கள் எந்த அந்தஸ்தை அடைந்தார்களோ அதே அந்தஸ்தை விளங்கி அதை பின்பற்றி நடக்கக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் நம்மை சார்ந்த அனைவருக்கும் நம்முடைய சமூக மக்களுக்கும் அல்லாஹ் தஆலா தந்திடுவானாக. இறை இல்லமாம் கஅபா ஷரீஃபையும் இறைதூதரின் பூங்காவனமான ரௌதா ஷரீஃபையும் வாழ்விலே பலமுறை கண்டு தரிசிக்கக்கூடிய பேரின்ப பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்திடுவானாக. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமாம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்கள் அனைவரையும் நம்முடைய சமூக மக்களையும் அல்லாஹ் தஆலா ஒன்று கூட்டி அவர்களுக்கு ஹித்மத் செய்யக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் தஆலா தந்திடுவானாக என்று நல்ல துஆவுடன் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.